13, 17, 19 டேபிள ஈஸியா மனப்பாடம் பண்றதுக்கான ட்ரிக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து இனிஷியலா ஓகே ரொம்ப பெருசா போற மாதிரி தான் தெரியும். பட் ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு ஒரு 3 to 4 டைம்ஸ் இல்ல வந்து 5 to 6 டைம்ஸ் வந்து இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 7th or 8th டைம்ல வந்து உங்க பிரெயின் வந்து தானா இந்த ட்ரிக்கு ஏத்த மாதிரி டியூன் அப் ஆக ஆரம்பிச்சிரும். நீங்க வந்து ஜஸ்ட் 13, 17, 19 டேபிள மெமரைஸ் பண்ணீங்கன்னா அது வந்து கொஞ்ச நாள்ல உங்களுக்கு வந்து மறந்துரும். திருப்பி திருப்பி வந்து யோசிச்சு ஆட் பண்ணி நீங்க சொல்ற மாதிரி ஆகும். பட் இந்த ட்ரிக் என்னன்னா லைஃப் லாங் வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டா வந்து உங்க மைண்ட்ல வந்து பதிஞ்சிரும். அந்த ட்ரிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கிரீனை நான் ஷேர் பண்றேன். அண்ட் பிஃபோர் தட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். மை சேனல் இஸ் ஒலிம்பியாட் சக்சஸ் ஹப். அண்ட் நான் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து ஒலிம்பியாட் ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே நான் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம் இஸ் நத்திங் பட் இட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி தான். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணாதான் நம்மளால ஒரு கரியர் எக்ஸாம்ஸை ஈஸியா எழுதி வந்து சூப்பரா வந்து நம்மளால வந்து அதுல பாஸ் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக தான் மெயினா வந்து நான் இந்த குழந்தைங்கள இருந்து எப்படி வந்து அவங்கள வந்து ட்ரெயின் அப் பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 13, 17, 19 டேபிள்ல நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க, என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கான வீடியோ தான் இது. லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன் டு யூ. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா பிரேக் இட் டவுன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்து 13 10 and 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேக் அவுட் பண்ணிடணும் அதை. ஓகேவா? ஏன்னா 10ன்றது ரொம்ப ஈஸியான ஒரு நம்பர் தான். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணிடணும். இங்க பாத்தீங்கன்னா அதுதான் வந்து நமக்கு பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப இதுல பாத்தீங்கன்னா 13 into n. இந்த n அப்படின்றது பார்த்தோம்னா 1ல இருந்து அந்த போயிட்டே இருக்கும் பாருங்க. 13 1s, 13 2s, 13 3s, அந்த 1 2 3 போயிட்டே இருக்கும் பாருங்க. அதுதான் வந்து n. சரியா? இப்ப இந்த 13 நான் சொன்ன மாதிரி 10 plus 3 அப்படின்ற மாதிரி நம்ம பிரேக் அவுட் பண்றோம் இல்லையா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 3 வந்து இந்த n வச்சு வந்து மல்டிப்ளை பண்றாங்க. 10 into n plus 3 into n அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 13 into 2 வந்து நமக்கு 26 தெரியும். இது எப்படி வந்து பண்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த பேஸ் படி பார்த்தோம்னா இதுல பார்த்தோம்னா இந்த n வேல்யூ வந்து இந்த 2 தான். ஓகேவா? சோ 10 into 2 வந்து 20. அதே மாதிரி 3 and n வேல்யூ வந்து 2 வந்து 6. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா 10 into 2 வந்து 20. அகைன் 3 into 2 வந்து பாத்தீங்கன்னா 6. இப்ப இந்த 20யும் 6ஐயும் வந்து ஆட் பண்றாங்க 26. ஓகேவா? சோ இப்படிதான் நம்ம பண்ணணும். 13 into 2னா ஓகே அப்படின்னு சொல்லி 13 1s are 30, 13 2s are 26. சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்க கூடாது. நம்ம 13 into 2னா டக்குன்னு வந்து நம்ம வந்து 10 into 2 வந்து 20. அதே மாதிரி 3 into 2 வந்து 6. 20 plus 6 வந்து 26. இப்படின்றது வந்து நம்ம பிரெயின்ல வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? சோ இது வந்து ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணிடலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப 10 into 3னா 39 அப்படின்னு இருக்கு. சாரி, 13 into 3னா 39 அப்படின்னு இருக்கு அப்படின்னா 10 into 3 வந்து 30, 3 into 3 வந்து 9, 30 plus 9 வந்து 39. சிம்பிள். ஓகே, சோ இந்த மாதிரி வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் 17 டேபிளுக்கு அதே மாதிரி பார்க்கலாம். இப்ப 17 7s are வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இப்ப 10 into 7s are 70, 7 into 7 வந்து 49. 70 plus 49 is nothing but இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 49 அப்படின்றது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஒரு நம்பர். ஓகேயா? சோ வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான நம்பர்னு சொல்லலாம். ஸோ 70 plus 49 போடாம நியர்பை பேஸ் என்ன 50 தானே 49க்கு நியர்பை பேஸ். ஸோ 70 plus 50 ஆட் பண்ணிட்டு -1 பண்ணிடணும். அப்போ 119 ரொம்ப ஈஸியா நமக்கு வந்துடும். எப்பவுமே அந்த 10 பேஸ் 10 தான் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஈஸியா மனப்பாடம் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரிதான் 19 டேபிளும் இதே ஃபார்முலா 10 into n plus 9 into n. இந்த ஃபார்முலா கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. 13னா 10 and 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. 17னா 10 and 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. 19னா 10 and 9 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சோ இது வந்து நான் ரிப்பீட் பண்றேன். 13 into 2னா 10 into 2, அதுக்கப்புறம் 3 into 2. இந்த ஃபார்முலா படியே தான் நீங்க பார்க்கணும். ஓகேவா? 3 into 2. சோ இதுதான் வந்து நமக்கு கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளா பண்ணும். நெக்ஸ்ட் ட்ரிக் பாத்தீங்கன்னா ஆட் மல்டிபிள்ஸ் வந்து
இந்த யூனிட் பிளேஸ்னா தெரியும்ல, யூனிட்ஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, பேஸை பத்தி சொல்லுவாங்க இல்லையா. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ஸ் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆட் பேட்டர்ன்ஸ்ல டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்துட்டே இருக்கும். 5 ஆட் பண்ற மாதிரி வந்துகிட்டே, சாரி 6 ஆட் பண்ற மாதிரி வரும். இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இப்ப 13 டேபிள் பாத்தீங்கன்னா 13 × 1 வந்து 13, 13 × 3 வந்து 39னா இந்த 3 + 6 வந்து 9, 9 + 6 வந்து 15, இந்த லாஸ்ட் 5 வந்து போட்டுறாங்க. 15 + 6 வந்து 21, அந்த ஒன்ன போட்டுறாங்க. லாஸ்ட் யூனிட் பிளேஸ்ல இருக்கிற அந்த ஒன்ன போட்டுறாங்க. 21 + 6 வந்து 27, இந்த 7ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 27ல அந்த லாஸ்ட் யூனிட் பிளேஸ் 7. சோ இதை வந்து சும்மா ஒரு வெரிஃபிகேஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆட் மல்டிபிள்ஸ்க்கு மட்டும் நான் சொல்றேன். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் டிஜிட்ஸோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 ஆட் ஆயிட்டே போகும். ஓகேவா. 13ல வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு புதுமையான விஷயம், நீங்க சொல்லியிருக்க மாதிரி தெரியல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா +6 ஆட் ஆயிட்டே போகும். ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு வெரிஃபிகேஷன் வந்து பாத்துக்கலாம், இந்த மாதிரி +6 கரெக்டா ஆட் ஆகுதா. ஏன்னா 13 × 3 நமக்கு தெரிஞ்சிருக்கும் 39, +6 போட்டோம்னா வந்து பார்த்தோம்னா 15, அப்ப லாஸ்ட் டிஜிட் 5 தான் இருக்கு, கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசிக்கணும் நம்ம அந்த இடத்துல. நெக்ஸ்ட் இதே மாதிரி 17 19 வந்து அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி டிஜிட் சம்ஸ், இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆடிங் த டிஜிட்ஸ் அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து ஒரு வேலிடேஷன், நீங்க பண்ற அந்த கால்குலேஷன் வந்து பர்ஃபெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்றதுக்காக தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 13 × 7 எடுத்துக்கலாம், 91 இருக்கு. ஓகேவா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 13ல பாத்தீங்கன்னா 1 + 3 வந்து 4, 4 × 7 வந்து 28 நமக்கு தெரியும். ஓகேவா. அதே மாதிரி 2 + 8 இஸ் நத்திங் பட் 10, 9 + 1 வந்து 10, அது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. சோ இது வந்து டிஜிட் சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பக்கம் அதாவது LHS இஸ் ஈக்குவல் டு RHS அப்படின்னு சொல்றாங்க. இதுல இங்க பாத்தீங்கன்னா 91 9 + 1 வந்து 10 நமக்கு தெரியும். 1 + 0 இஸ் ஈக்குவல் டு 1, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஏன்னா இப்ப LHS பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ சாரி RHS பார்த்துட்டோம். அதே மாதிரி LHS இப்ப பார்க்கலாம். 13னா 1 + 3 வந்து 4, அதே மாதிரி 4 × 7 வந்து 28, 2 + 8 வந்து 10. ஓகேவா. சோ இந்த மாதிரி அதாவது இந்த 4 × 7னா இதே தான், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 4ன்னு போட்டுக்கிறாங்க, இன்டூ 7 வந்து அப்படியே போட்டுக்கிறாங்க, சிங்கிள் டிஜிட் தானே 7 அப்படியே போட்டுக்கிறாங்க. சோ 4 × 7 வந்து 28, 2 + 8 வந்து பாத்தீங்கன்னா 10. இந்த டிஜிட்ஸ் ஆட் பண்றாங்க. ஓகேவா. டிஜிட் சம் 91 இப்ப வந்து பாத்தீங்கன்னா RHS பாத்தீங்கன்னா 91, 9 + 1 வந்து 10, 1 + 0 வந்து பாத்தீங்கன்னா 1. சோ RHSல 1ன்னு வருது நமக்கு. அதே மாதிரி LHSல பாத்தீங்கன்னா 13ன்னு இருக்கா, 13 இருக்கிறத 1 + 3ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு 4ன்னு எழுதிக்கிறாங்க. இந்த 4ஐயும் இந்த 7ஐயும் மல்டிப்ளை பண்றாங்க. ஓகேவா. இதை ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு இந்த 7ஓட மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு 28ன்னு வரும். இப்ப இந்த 2ஐயும் இந்த 8ஐயும் ஆட் பண்றாங்க. சோ வந்து வேல்யூ வந்து 10ன்னு வரும். அகைன் 1 + 0 இஸ் நத்திங் பட் 1. புரியுதா. சோ இப்ப இந்த LHS ஓட சம்மும் டிஜிட் சம்மும் RHS ஓட டிஜிட் சம்மும் வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. சோ இதுதான் வந்து வெரிஃபிகேஷனுக்காக நீங்க இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல எழுதியிருப்பீங்க, ஒரு டேபிள சால்வ் பண்ணிருப்பீங்க, நமக்கு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். ஓகே கரெக்ட், LHS கூட RHS வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். சோ இந்த ட்ரிக் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் யுவர் சப்போர்ட். அண்ட் இந்த PPT நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா. என் வீடியோக்கு கீழே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ கண்டிப்பா வந்து எல்லாருமே என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மை சேனல் இஸ் ஒலிம்பியாட் சக்சஸ் ஹப். ஓகேங்களா. ஒலிம்பியாட் சக்சஸ் ஹப். ஸோ வந்து இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த குழந்தைங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பொறுமையா வந்து நான் போயிட்டு இருக்கேன். செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் எப்படி எல்லாம் வந்து நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்ற டிப்ஸும் நிறைய கொடுத்துட்டு இருக்கேன். கிரிட்டிக்கல் திங்கிங் டெக்னிக்ஸும் நான் சொல்லிட்டே வந்துட்டு இருப்பேன். ஸோ வந்து கண்டிப்பா வந்து போக போக என்னுடைய சேனல்ஸ்ல நிறைய வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பா எனக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஆல்.